ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு ஃபேஸ் பேக் இருந்தால் போதும் உங்கள் முகத்தில் இருக்க டார்க் பார்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி சன்டானே ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சிருக்க மாதிரியா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணதா இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணனால நம்ம முகத்தில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைலன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். உங்கள் முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப் மாரியா இது வந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ ஜூஸ் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காய்ச்சாது பால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பால் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இதில் இருக்க லாக்டிக் ஆசிட் நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போஸை டைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பாக ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நம்ம வந்து ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால ஓட்ஸ் வந்து பாலில் கொஞ்சம் நேரம் ஊறத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஓட்ஸும் மில்க்கும் வந்து நல்லா ஊறி நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்கள் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட ஃபேஸ் வாஷ் இருந்தால் ஃபேஸ் வாஷ் வச்சு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். எப்போவுமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது ஃபேஸுக்கும் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணோம். நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். நெக்குக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுன்னா உங்கள் நெக் பார்க்க கொஞ்சம் டார்க்காக தெரியும். அதனால தான் சொல்கிறேன், எப்பவுமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது ஃபேஸுக்கும் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 50 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 50 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது நல்லா ஜென்டலாக சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும், உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா க்ளோயிங்காக தெரியும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண இருந்தாலும் நைட்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள். நைட்டில் அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து தூங்க தான் போவோம். நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே காமாக இருக்கும். அதனால் அந்த ஃபேஸ் பேக்கோட முழு பெனிஃபிட்டும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1 மினிட்ஸ் கழித்து ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. இது போல் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணதால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா, உங்கள் முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் முகத்தில் இருக்க டார்க் பார்ட்ஸ் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணோம். உங்கள் முகத்தில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேஷனாக மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் இருக்குங்க, எல்லா ஸ்கின் டைப் இருக்கும், தாராளமாக யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஜூஸ் வந்து அலர்ஜியாக இருக்கும். சில பேருக்கு வந்து மில்க் வந்து அலர்ஜியாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எதனா செட் ஆகாதுன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் யார் எதனா ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.